ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து கோவில் திருவிழா. ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து என்னோடய சிஸ்டரோட வீடு வந்து பால் காய்ச்சுறாங்க. ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனும் இருக்குதுங்க. ஸோ அதை வந்து நான் இதில் வந்து ஷூட் பண்ணியிருக்கேங்க. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு 9 hours ஆகுதுங்க. ஸோ தேர்ஸ்டே வந்துட்டு நாங்கள் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இவங்களுக்கு வந்து ஒர்க் இருந்ததுனால நாங்கள் வந்து ஃப்ரைடே மார்னிங் தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் பண்ணியிருந்தேங்க. ஸோ வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே 9 o'clock ஆனதுனால நாங்கள் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு அதை எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் மட்டும் நான் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அர்ஜெண்ட்டாக தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆஃப்டர்நூனுக்குள்ளே ரீச் ஆகிடலாம் அப்படின்ற பிளானில் தான் கிளம்புனோம். பட் டைம் ஆனதுனால நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து உடுமலைப்பேட்டை வந்து ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் இது ஒரு 2-3 டைம் இந்த பேக்கரியில் தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிட்டன் போவோம். ஏன்னா கொஞ்சம் நல்ல மரத்தடி அனல் இருக்கும். ஸோ இங்கே வந்து வண்டி கொஞ்சம் நேரம் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே வந்து டீ ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போட்டிருந்தாங்க. பசங்க எல்லாத்துக்கும் பூஸ்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு லைட்டாக வந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வந்து வாங்கிட்டு அப்படி கிளம்புனோங்க. பசங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி வந்துட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock நாங்கள் ரீச் ஆகிட்டோம். 9:30 அந்த டைமில் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஈவினிங் வந்து 5:30 அந்த மாதிரி டைமில் நாங்கள் வந்து தூத்துக்குடியில் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். போகிற வழியில் நிறைய ஸ்டாப் பண்ணி தான் போனோம். பட் எங்களால் வந்துட்டு வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் அப்பப்போ வந்து நிறுத்தி ரெஸ்ட் எடுத்து தான் போனோங்க. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட் தாண்டினதுக்கப்புறமா ஒரு இடத்துல வந்து ஸ்டாப்பிங் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருந்தோம். ஒரு 3 o'clock அந்த மாதிரி இருக்குங்க. பசங்க எல்லாமே பசியாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். தக்காளி சாதமும் அதுக்கப்புறம் வந்து நார்த்தங்காய் ஊறுகாவும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க. அதே பிளேட்டில் நானும் வந்து அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 வந்துட்டு தூத்துக்குடி வந்து ரீச் ஆகிட்டோம். ஈவினிங் தான் கோவில் கொடை. மார்னிங்லேருந்தே கோவில் கொடை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் எங்களால் வர முடியல அப்படின்றனால நைட்டு கோவில் கொடையில் தான் நாங்கள் வந்து கலந்துக்கிற மாதிரி இருந்துச்சு. போன உடனே கிளம்பிட்டோங்க. பார்த்திங்கன்னா அம்மாவும் சித்தியும் வந்து பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நான் கூட வந்து நின்றுட்டு இருந்தாங்க. செண்டை மேலெல்லாம் வச்சு நல்லா வந்து ஃபங்க்ஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி எடுக்கிற இது தாங்க ஃபங்க்ஷன் தான். ஸோ முளைப்பாரி வந்து என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாருமே சித்தப்பா பசங்க எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ நானும் வந்து இந்த இயர் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்னால் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்து நேம் எல்லாம் சொல்லணும். ஸோ அந்த டைம் என்னால் சொல்லவும் முடியல. டைம் ஆனதுனால நான் எடுக்கலை. ஸோ வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தேன். என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். எங்கள் சித்தப்பா அப்புறம் சித்தப்பா பசங்க எல்லாருமே தான் நாங்கள் நடந்து போனோம். நான் வந்து எல்லா இயரும் போகணும்னு ஆசைப்படுவேன். பட் என்னால் நடந்து போக முடியாது. சுற்றி நான் போயிட்டு வரணும். குட்டி பையனை தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூட போக மாட்டேன். இந்த வருஷம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என் பையனை வந்து பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுனால இந்த வருஷம் வந்து நான் முளைப்பாரி கூட நான் போயிருந்தேன்.
நைட்டு சாம கடையும் முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து செம்ம தூக்கங்க, எல்லாருக்குமே செம்ம டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் தூங்கி எழுந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நைட்டு வந்து முக்காணியில் ஒரு ரூம் வந்து புக் பண்ணியிருந்தாங்க, காட்டேஜ் மாதிரி புக் பண்ணியிருந்தாங்க. திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா, ஏதாவது ரூம் தேடுறீங்க அப்படின்னா, ஒரு கொஞ்சம் நிறைய பேர் போகிறீங்க, ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா இந்த காட்டேஜ் வந்து புக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒர்த்துனே சொல்லுவேன். பர் டேக்கு பார்த்தீங்கன்னா 4000 சொல்கிறாங்க. ஒரு காட்டேஜில் ஒரு வீடு மாதிரி ஒரு ஹாலு, 2 பெட்ரூம், அப்புறம் ஒரு கிச்சன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பாத்ரூம் வந்துடும், ஒரு பெட்ரூம்க்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும், இன்னொன்று வந்து கிச்சனில் பாத்ரூம் வந்துடுங்க. இதுதான் அந்த ரூமு. ஸோ ரூம் காட்டியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஹாலு, நல்ல பெரிய ஹாலாகவே இருந்துச்சு. ஒரு 15 பேர் அந்த மாதிரி, 15 பேர்லேருந்து 20 பேர் வரைக்கும் இதில் தங்கலாங்க. 4000க்கு இது ஒர்த்துனே சொல்லலாம். இது ஒரு பெட்ரூம். ஸோ 2 பெட்ரூம்லேயுமே ஏசி வந்து இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன், நீங்கள் வந்து ஏதாவது சமையல் பண்ணணும், இண்டக்ஷன் அந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு நீங்கள் இது பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட இந்த காட்டேஜ் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வர்த்தியாக இருக்குங்க. சோஃபா, அதுக்கப்புறம் டிவி எல்லாமே இருந்துச்சு. இந்த பெட்ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இதுவும் வந்துட்டு அட்டாச் பாத்ரூமோட, இதுவும் ஏசி தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ரூம் வந்துட்டு. இந்த காட்டேஜ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்காணியில் அருண் காட்டேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் மேப்பில் போட்டாலும் வரும். 4000 தான் இதோட அமௌண்ட் வந்துட்டு. ஸோ நைட்டு வந்து சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியோட ஊருக்கு வந்து கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ அவங்க ஊர் வந்து கோவங்காடு. ஸோ கோவங்காடு வந்துட்டு முக்காணிலேருந்து கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கோங்க. ஸோ அதுக்கு அங்கே வந்து போயிட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அகைன் வந்து ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ வீடு வந்து நான் இப்போவே ஒரு டைம் வந்து காமிச்சிட்றேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எல்லாம் ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நான் இப்போவே வந்து ஒரு டைம் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ், மெயின் ஹால் இது தான். அதுக்கப்புறம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இதில் வந்து இன்னும் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக இன்னும் முடியலைங்க. இது வந்து அட்டாச்டு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு இந்த பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா இது ஒரு குட்டி பெட்ரூம்ங்க. இதில் வந்து ஷெல்ஃப்லாம் வச்சு, இது வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது. ஸோ மொட்டை மாடி போகிற வழி இது தான். ஸோ அதுக்கப்புறமா கிச்சன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அடுப்பு வைக்கிறதுக்காக அந்த யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து பேக் சைட் டோரு ப்ளஸ் வந்து வெளியே வந்து ஒரு நார்மல் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதுதான் பின்னாடி வந்து இடம் ஃபுல்லாகவே வந்து என்னோடய தங்கச்சியோட இடம் தான். ஸோ முன்னாடி கொஞ்சம் வீடு கட்டியிருக்காங்க. நைட்டு வந்து தூங்கி எழுந்ததுக்கப்புறமா மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் 6:30 7க்குள்ளே என் தங்கச்சி வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நைட்டே வந்து ஹோமோலாம் வளர்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் தங்கச்சி பசங்களும் வந்து எங்கள் ரூமில் தான் இருந்தாங்க. ஸோ என் பசங்களையும் பார்த்துக்கணும் அப்படின்றனால நான் அம்மா அப்புறம் என் தங்கச்சி வீட்டுக்காரர் மட்டும் நைட்டே வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஒரு 3 மணிக்கு கிளம்பி வந்துட்டாங்க. பட் நான் பசங்களை எல்லாரையும் பார்த்துக்கணும், அவங்களையும் கிளப்பி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றனால நான் என் ஹஸ்பண்ட்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். ஒரு 7 o'clock நாங்கள் கிளம்பிட்டோம்.
ஸோ என் பசங்கள்லாம் எழுந்ததுக்கப்புறமா குளிச்சு கிளம்பிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. மார்னிங் டிஃபனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, பொங்கல், சாம்பார், சட்னியா, கேசரி அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மார்னிங் பால் காய்ச்சுற டைம் பார்த்திங்கன்னா 7 to 8 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 7 to 8க்குள்ளே பால் காய்ச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வந்து வந்துட்டோம் அப்படின்றதுனால நாங்கள் தான் எல்லோரும் சேர்ந்து பால் காய்ச்சினோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. 2-3 சீஃப் கெஸ்ட்டும் வந்திருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ பால் காய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் ரிட்டன் வந்து ஊருக்கு கிளம்பிட்டேங்க. மண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா மண்டே ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock இருக்கும். அந்த டைமில் நான் வந்து ரிட்டன் கோயம்புத்தூர் வந்து கிளம்பிட்டேன். ஸோ ஃபங்க்ஷன் அன்னைக்கு பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஈவினிங்காக வந்து தூத்துக்குடி வந்துட்டோம். ஸோ வந்துட்டு ஒரு மூவி ஏதாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி மூவிக்கும் போயிருந்தோம். ஸோ அதெல்லாம் நான் வந்து வீடியோவில் ஷூட் பண்ணல. இதில் வந்து ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து நிறைய பேர் வந்து வரல. கொஞ்சம் பேர் தான் அந்த ஊரில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து மார்னிங் வந்துட்டு டிஃபன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு அங்கே கேரளாவிலேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து ரூமில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் கொஞ்சம் டிலேயாக தான் வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா மார்னிங் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேயே வந்து இருந்தாங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ மத்தியானமும் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங்காக அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கோவில் கொடை முடிஞ்சதுனால எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பந்தெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஆஃப்டர்நூன் ஒரு 12:30 இருக்குங்க அங்கேருந்து நாங்கள் கிளம்பும்போது. அகெயின் வந்துட்டு கோயம்புத்தூர் நாங்கள் ரீச் ஆகும்போது நைட்டு 9:30 ஆகிடுச்சுங்க. வர வழியில் பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் போக வேணாம், நம்ம இங்கே மெயின்லேயே வந்துட்டு இந்த ஹைவேக்கு அடியில் வந்து பாலத்துக்கு அடியில் இந்த இதில் வந்து காய்கறி விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே வந்து வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிலாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மேகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வந்துட்டுருந்தேன். நைட் அப்புறம் வந்து ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். கோயம்புத்தூர் பக்கத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக மழை வர மாதிரி ஆகிடுச்சு. அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயிலுங்க. 2-3 நாள் வந்து வெயில் எங்களால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப அதிகமாகவே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வர வழியில் வந்து இட்லி மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கெல்லாம் கொஞ்சம் மழையாக இருந்தனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட் வந்து ஒரு 9:30 இருக்கும். வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு நாங்கள் தூங்குறதுக்கு ஒரு 10 o'clock ஆகிடுச்சுங்க. இதோட இந்த விலாக் முடியுதுங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.